ஹலோ மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல பில்டிங் கட்டலாமா வேண்டாமாங்கிற பஞ்சாயத்து இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும்னு ஒரு பக்கம் போராட்டங்கள் நடந்தாலும் சட்டப்படி எல்லா அனுமதியும் இருக்குன்னு இன்னொரு பக்கம் வாதங்கள் போச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. பெரும்புக்கம் பகுதியில் பிரிகேட் என்டர்பிரைசஸ் நிறுவனம் 14.5 ஏக்கர் பரப்பளவில் குடியிருப்பு கட்டடங்கள் கட்ட வழங்கப்பட்ட திட்ட அனுமதிக்கு எதிரான மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. 2. சம்பந்தப்பட்ட அந்த நிலம் சதுப்பு நில எல்லைக்குள் வரவில்லை என தமிழக அரசு மற்றும் வனத்துறை கொடுத்த அறிக்கையை நீதிமன்றம் ஏத்துக்கிட்டாங்க. 3. 2014லேயே அந்த நிலம் தரிசு நிலம் என வகைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதற்கும் சதுப்பு நில ஒதுக்கீட்டிற்கும் சம்பந்தமில்லை என்றும் ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. 4. மனுதாரர்கள் தரப்புல இது நீர்நிலை சார்ந்த பகுதி, இங்கே கட்டுமானம் செஞ்சா மழை காலத்துல சென்னைக்கு ஆபத்துன்னு வாதாடினாலும் தொழில்நுட்ப ரீதியான ஆதாரங்கள் கம்பெனிக்கு சாதகமா போயிடுச்சு. 5. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு சட்ட ரீதியான அனைத்து அனுமதிகளையும் பெற்ற பிறகு ஒரு நிறுவனத்தை தடுப்பது சரியாக இருக்காது என தெரிவித்து வழக்கை முடித்து வைத்தனர். 6. இருந்தாலும் எதிர்காலத்துல சதுப்பு நில எல்லையை தாண்டி எந்த ஆக்கிரமிப்பும் நடக்காம இருக்க தமிழக அரசு ஒரு டிஜிட்டல் மேப் தயார் பண்ணணும்னு ஒரு சைடு ஆர்டர் போட்டிருக்காங்க. 7. இந்த பெருநகர வளர்ச்சி திட்டத்தின் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தனி கண்காணிப்பு தேவைன்னு சமூக ஆர்வலர்கள் இப்போ கோரிக்கை வச்சிருக்காங்க. கண்ணா, சதுப்பு நிலத்துல தவள சத்தம் கேட்கணுமா இல்ல சிமெண்ட் மிக்சர் சத்தம் கேட்கணுமாங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. சட்டம் பட்டா நிலம்னு சொல்லுது, ஆனா இயற்கை சதுப்பு நிலம்னு சொல்லுது. பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா பேஸ்மெண்ட் இருக்கிற பள்ளிக்கரணை சேஃபா இருக்கணும்னு தான் சென்னை மக்கள் நினைக்கிறாங்க. It's a legal win for the developers, but a cautious moment for environmentalists, boss. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இது போல கட்டுமானங்கள் வருவது சரியா இல்ல இதையாவது மிச்சம் வைக்கணுமா? சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் லீகல் மற்றும் என்விரான்மெண்ட் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்கள் சொன்னால் அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் யாஷ். இந்த கோர்ட் தீர்ப்புக்கு ஒரு விசில் போடுங்க பாஸ்.